அனைவருக்கும் வணக்கம். சமயக் தரிசனம். ஆச்சாரிய ஸ்ரீ பூஜ்யபாதர் படைத்திருக்கிற இஷ்டோபதேசம், இஷ்ட உபதேசம், விருப்பமான உபதேசம், உயிர்களுக்கு ஆன்மாக்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய அளவிலே இருக்கக்கூடிய ஒரு உபதேசம். அதனை இந்த நூலாக அவர் படைத்திருக்கிறார். அதிலே முதல் 2 காதைகள் குறித்து நாம் பார்த்தோம். பிற நூல்களிலிருந்தும் அதற்கானதொரு தெளிவுரைகளையும் நாம் அதில் கண்டுகொண்டோம். இப்போது அதனுடைய 3வது காதையை நம்ம இதில் பார்க்கலாம். மூன்றாவது காதையிலே நமக்கு ஆச்சாரியர் சொல்லக்கூடிய விஷயம் ப்ராக்டிக்கலாக, அதாவது நடைமுறையில் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லும் விதமாக அமைந்திருப்பதை பார்க்கலாம். ரொம்ப இதை உரையாடல் வகையிலே தான் இந்த நூலை கொண்டு செல்கிறார். நம்முடைய திருவரப்புலவர் கூட இந்த நூலுக்கு உரை எழுதும்போது உரையாடல் முறையிலே எழுதியிருப்பதையும் நம்ம சிறப்பாக பார்க்கலாம். 3வது காதையிலே வரம் விரதை பதம் தெய்வம் நாவிரதை வதநாரகம் சாயா தபஸ்தயோர்வேத பிரதிபாலயதோர் மகான். ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லி நமக்கு பெரிய ஒரு விஷயத்தை இதிலே நமக்கு புரிய வைக்கிறார். வதம் விரதை பதம் தெய்வம். விரதம் இருப்பவர்கள் தேவகதியிலே சென்று பிறக்கிறார்கள். விரதை வத நாரகம். விரதம் இல்லாதவர்கள், விரதத்தை கைகொள்ளாதவர்கள், விரதம் இல்லை என்று சொன்னால் நரகத்திலே சென்று வதைப்படுகிறார்கள் அந்த ஆன்மா. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சாயோ தபஸ் என்று சொல்கிறார். தபம் என்பது நிழல் போன்றது என்று சொல்கிறார். அது என்னன்றதை நம்ம இந்த விளக்கத்தை பொருளை பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்சிடும். ஒருவனுடைய வருகைக்காக 2 பேர் காத்திருக்காங்க. உத்தரை எதிர்பார்த்து 2 பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. அவர் வரையில் ஒருவன் நிழலிலே நின்று இருக்கிறான், மற்றவன் நல்ல கடும் வெயிலிலே நின்று இருக்கிறான். அது போன்றது தான் இந்த விரதமும் விரதம் இல்லாத நிலையும் என்று அதிலே நமக்கு புரிய வைக்கிறார். என்னன்னு கேட்டால், பஸ் ஒன்று வருது, அந்த பஸ்ஸுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நண்பன் என்பதை விட பஸ்ஸுக்கு கூட சொல்லலாம். அந்த வாகனத்துக்கு காத்துக்கிட்டு இருக்கும்போது நிழல் குடையில் நிழலில் ஒருத்தர் நின்றுட்டுருக்காரு. நல்லா பட்ட பகலில் அடிக்கக்கூடிய கடுமையான வெயிலில் ஒருத்தர் நின்றுட்டுருக்காரு. இப்போ 2 பேரும் அங்கே தான் போகிறாங்க. ஆனால் ஒருவர் இருக்கும் வரை எந்த விதமான துன்பமும் இல்லாமல் இருக்கிறார். ஒருவர் காத்திருக்கும் போது மிகவும் வதைப்பட்டு கொண்டு இருக்கிறார். இந்த 2 பேருடைய நிலைமையைத்தான் அவர் சொல்கிறார். விரதங்களை ஏற்பவர் நிழலில் காத்திருக்கிறார், புண்ணிய வினையை சேர்க்கிறார். தேர்த்தங்கிற நாம வினை கூட அதில் பந்தமாகும் வாய்ப்பு இருக்கிறது. விரதம் அற்றவர் வெயிலிலே காத்திருக்கிறார், பாப வினைகளை சேர்க்கிறார், நரககதி அடைகிறார். இப்போ இந்த நம்ம சென்ற காதையில் நம்ம பார்த்தபோது ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கோம். 4வது காலத்தில் பிறக்கின்ற உயிர்கள் தான் முக்தி நிலைக்கு செல்ல முடியும். தற்போது தீக்காலம் நடைபெறுகிறது. இந்த 5ஆம் காலத்திலே உயிர்களுக்கு சித்தகதி கிடையாது, அதாவது மோட்சம் அடைய முடியாது என்று நமக்கு ஆச்சாரியர் மிக தெளிவாக சொல்லிவிட்டார். அப்போ நமக்குள்ள ஒரு எண்ணம் என்ன இருக்கும், இப்போ எவ்வளவு விரதம் இருந்தாலும் எந்த விதமான கடுமையான தபங்களை புரிந்தாலும் கூட முக்திக்கு போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் எதுக்கு நம்ம தபம் இருக்கணும், அந்த கஷ்டத்தை எல்லாம் நம்ம படணும், அதெல்லாம் என்ன அவசியமா, அது தேவையா என்கின்ற அந்த கேள்வி நமக்கு எழக்கூடும். பொதுவாக நமக்கு மனிதனாக பிறந்தவருக்கு, சாதாரணமான பட்டறிவு உடையவர்களுக்கு அப்படித்தான் தோணும். ஆனால் அந்த முக்தி என்கின்ற அந்த ஸ்தலத்திற்கு, அந்த ஒரு இடத்திற்கு செல்லும் வரை
நாம் நிழலிலே காத்திருக்க வேண்டுமா, வெயிலிலே காத்திருக்க வேண்டுமா என்பதைத்தான் இந்த இடத்துல கேள்வியாக அவர் வைக்கிறார். விரதங்களை இருப்பவர்கள் தேவகதியை சென்று அடைகிறார்கள், அந்த தேவகதியிலே இன்புற்று இருக்கிறார்கள். அப்புறம் அதற்கென்று ஒரு கால லப்தியோ மற்ற லப்திகளும் சேரும் பொழுது உபாதான காரணம் சென்ற பதிவில் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த உபாதான காரணங்களை சென்று இருக்கும்போது நாம் முக்தியை பெறுகிறோம். இப்போ பிறந்திருக்கிற நம்முடைய உயிர், நாம் இருக்கிறன்ற அந்த உயிர் திரவிய க்ஷேத்திர கால பவ பாவ இந்த 5 பரிவர்த்தனையில் முக்திக்கு தகுதியாக இருக்கிறதா என்று ஒரு சின்ன ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாம். திரவியம் உயிர், உயிர் தான் மோட்சத்துக்கு போக முடியும். நாம் உயிரா? ஆம், நாம் உயிர் தான். அப்போ அது நமக்கு நேர்ந்திருக்கிறது, அந்த முக்திக்கான காரணம் இருக்கிறது. ரெண்டாவது க்ஷேத்திரம். க்ஷேத்திரம் என்பது நம்ம தர்மகண்டத்தில் 170 தர்மகண்டங்களில் ஒன்றாக பிறந்திருக்கிறோமா, ஒன்றிலே பிறந்திருக்கிறோமா? அவ்வாறு பிறந்தால் முக்திக்கு செல்ல முடியும். ஆமாம், நம்ம பரத க்ஷேத்திரத்தில் தான் நம்ம பிறந்திருக்கிறோம். அப்போ க்ஷேத்திரமும் நமக்கு ஒத்து வருகிறது. காலம், காலத்தை பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் முக்தியை அடைய முடியாது. அப்போ அந்த இடத்துல அங்கே ஒரு இன்ட்டு மார்க், அது நமக்கு டிக் ஆகலை, அந்த பாக்ஸ் வந்து டிக் ஆகாமல் நிற்குது. பவம் மனித பாவத்தில் தான் முடியும், நம்ம எடுத்திருக்கோம். பாவம் சாயிக பாவம் வரணும், அது முயற்சி செய்தால் இந்த கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது. அதாவது முனிவராகி தவம் செய்து இந்த 4 காதி கர்மங்களையும் கெடுத்தால் சாயிக பாவமானது நமக்கு விளைந்துவிடும். அதற்கு முயற்சி செய்யலாம், வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு இடத்துல பாக்ஸு டிக் ஆகலை, 5மே டிக் ஆகணும். அப்போ தான் நீங்கள் முக்திக்கு போக முடியும். அப்போ இந்த இடத்திலே நாம் நினைத்து கொள்ள வேண்டியது, ஒரு முக்திக்கு கியூ நிற்குது, கதவு சாத்திட்டு இருக்குது, அதுக்கு கியூ, நீண்ட கியூ வந்து நின்றுட்டுருக்கு. அப்போ அந்த கியூவில் வந்து நம்ம சீக்கிரம் போய் நின்னா தான் முதல்ல அந்த கதவை திறந்த உடனே உள்ளே போகிறதுக்கு முடியும். அப்போ அதற்கான வேலைகளை செய்ய வேண்டும். இதை நம்முடைய முனிமகராஜ் வந்து விஸ்வேஸ்வரர் மகராஜ் ஒரு இடத்திலே சொன்னதாக நண்பர் ஒருவர் என்று சொன்னார். இப்படிலாம் நம்ம ஆச்சாரியர்கள் சிந்திக்கிறார்கள். அதனால் அந்த கியூவில் கொஞ்சம் நம்ம முன்னாடி போய் நிற்கிறதுக்காக நாம் விரதங்களை அனுசரிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதனால் விரதம் இருப்பது வீணுன்னு நினச்சிங்கன்னா தவறு என்று இதிலே சொல்கிறார். இப்போ இந்த இடத்துல அவர் குறிப்பிடுகின்ற அந்த விரதங்கள் எல்லாம் வந்து முனிவர்களுக்கான விரதங்களைத்தான் இங்கு குறிப்பிடுவதாக நாம் நினைக்க வேண்டும். ஏன்னா தேவகதிக்கு செல்ல வேண்டியதை பற்றி அவர் பேசுகிறார். அதனால் அந்த முனிவர்கள் இருக்க வேண்டிய விரதங்களிலே மிக முக்கியமானவை சமிதியும் குப்தியும். அது ரெண்டும் ரொம்ப முக்கியமானது. மற்றவை கூட இருக்கிறது. அந்த சமிதியின் வழியாக குப்தியை அடைய வேண்டும். குப்தி அடைஞ்சிட்டா போதும், அந்த அடக்கம் அது என்னன்றதை நம்ம பார்க்கலாம். சமிதி என்பது 5 வகையான சமிதி நம்ம பார்த்து தெரிஞ்சிருக்கிறோம். ஏரியா சமிதி, பாஷா சமிதி, ஏஷனா சமிதி, ஆதான நிக்ஷேபனா சமிதி, வியுத்சர்க சமிதி. சமிதி என்றால் கவனம். தமிழில் நம்ம அப்படி ஒரு பொருளை வச்சுக்கலாம் நமக்கு புரியறதுக்காக. கவனம் எதில் இருக்கணும் அப்படின்னா, சிற்றுயிர்களுக்கு நாம் இன்னல் செய்யாத வகையிலே அஹிம்சை நெறியிலே கவனத்தை செலுத்த வேண்டும். அந்த செயல்களிலே அஹிம்சை இருக்க வேண்டும், சிற்றுயிர்களுக்கு இன்னல் தரக்கூடாது. அப்படித்தான் நாம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய செயல்களிலே. அதைத்தான் சமிதி என்று நாம் புரிந்து கொள்கிறோம். முதலிலே குறிப்பிடுவது ஈரியா சமிதி. ஈரியா சமிதி என்பது முனிவர்கள் நடந்து செல்கின்ற போது சிற்றூர்களுக்கு இன்னல் தராத வகையிலே அவர்கள் பயணமானது இருக்க வேண்டும். அதுதான் ஈரியா சமிதி. இப்போ நம்முடைய முனிவர்களுக்கான அந்த விரதங்களையும் அந்த நியதிகளையும் தெள்ள தெளிவாக கூறுகின்ற நூலாக நியமச்சாரம் இருக்கிறது. மிகச்சிறிய நூலாக இருந்தாலும் கூட நம்முடைய எல்லா நூல்கள்லேயும் குந்த ஆச்சாரியார் சொல்கிறார். சமய சாரத்திலும் சரி, பிரவச்சன சாரத்திலும் சரி, அவற்றையெல்லாம் சொன்னாலும் கூட முனிவர்களுக்கு என்று நம்ம பார்த்தோம்னா நியமசாரம் அதை மிக தெளிவாக பட்டியலிட்டு காட்டுவதாகத்தான் குந்த ஆச்சாரியார் எழுதியிருக்கிறார்.
அதிலே அந்த ஈரியா சமிதி குறித்து அவர் சொல்வது, பசுக மக்கேன திவா அவலோகந்தோ ஜகத் பமானம் ஹி கச்சை புரதோ சமனோ இரியா இரியா சமிதி அவதச. இரியா சமிதி என்றால் என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணுன்னா, நடக்கின்ற அந்த வழியிலே சிற்றுயிர்களுக்கு எந்த துன்பமும் இல்லாதபடி பகல் நேரத்தில் செல்ல வேண்டும். முன்னால் நுகத்தடி அளவு தூரத்தை கூர்ந்து கவனித்து சமண முனிவர் செல்கிறார் என்று சொல்கிறார். நுகத்தடி அளவுனா 4 முழம் என்று சொல்வார்கள். அந்த நுகத்தடி அளவு என்பது ஒரு அடையாளத்துக்காக காட்டப்படுவது. அந்த அளவுக்கு அவருடைய பார்வை பார்த்தீங்கன்னா, அவர் செல்கின்ற பாதையில் தான் இருக்கும். அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களையோ மற்றதையோ அவருடைய கவனமானது இருக்காது, முனிவருடைய கவனம். எதற்காக அப்படின்னா, அங்கு நடக்கின்ற பாதையிலே சிற்றுயிர்கள் எவையாவது இருக்கின்றனவா என்பதற்காக கையிலே மயில் பீலியானது வைத்திருக்கிறார். அவ்வாறு ஏதாவது ஒரு சிற்றுயிர் தென்படுமானால் அதற்கு இன்னல் தராத வகையிலே அதை மெதுவாக அந்த பாதையிலிருந்து நகர்த்தி விட்டு முடிஞ்சால் ஒதுங்கி போவாங்க. அப்படி ஒதுங்கி போக முடியல, எறும்புகள் எல்லாம் சாரையாக போகுது, இல்லை ஏதோ ஒரு சின்ன சின்ன பூச்சிகள் எல்லாம் வரிசையாக சாரையாக சென்று கொண்டு இருக்குன்னா அந்த இடத்துல அதிகமாக இருக்குது என்று சொன்னால், அப்போது அதுக்கு இன்னல் தராத வகையிலே மயில் பீலிகையால் அந்த இடத்தை சுத்தம் செய்துவிட்டு தன்னுடைய கால் அதன் மீது படாத மாதிரி போவார். அதற்கு தான் அந்த 4 முழ தூரம் நுகத்தடி தூரத்திற்கு தன்னுடைய கவனத்தை தரையிலே வைத்து செல்கின்ற அந்த முனிவர். அதுதான் ஈரியா சமிதி என்று சொல்லப்படுகின்ற பயண நடை. பயணம் செய்வதிலே இருக்கக்கூடிய அறநடை. அரண தர்மம், தர்ம சமிதியைத்தான் நடை என்று இதிலே குறிப்பிடுகிறார். அதாவது நமக்கு மிக கிடைத்த ஒரு பொக்கிஷமாக நான் நினைப்பது சொல்கிறேன். நம்முடைய உரைநூல்கள், நியமச்சாரத்துக்கு உரைநூல் எழுதியிருக்கார். யாருன்னே சொல்லாமே எழுதிட்டுருக்கார் அவர். அதன் பிறகு மற்றவர்கள் சொல்லி தான் தெரியும். ஆதிசாகர் என்கின்ற சிவாதிநாதன். ஆதிசாகர் என்பது அவருடைய சொல்லக்கான பிறகு வைத்துக்கொண்ட அந்த பெயர். அவருடைய பூர்வாசன பெயர் வந்து சிவாதிநாதன். தெரியும் உங்களுக்கு எல்லாருக்குமே, தமிழ்நாடு அறிந்தவர் தான். அவ்வளவு அருமையான தமிழ் சொற்களை வைத்து தமிழ் இலக்கியங்களில் இருக்கக்கூடிய பாடல்களையும் அதில் கொண்டு வந்து கொடுத்துருக்கிறார். இந்த பதிவில் வருவது கூட அவர் கூறியதில் இருந்து தான் நான் எடுத்திருக்கிறேன். முக்கால்வாசி அவருடைய கருத்துக்களைத்தான் இதில் நான் கொண்டு வந்திருக்கிறேன். அதனால் அந்த ஈரியா சமிதி என்பதனை பயண நடை என்று அவர் குறிப்பிடுகிறார். அவ்வாறு இருப்பது ஈரியா சமிதி. அதில் முனிவர் உணவுக்காகவோ தனது குருவினை காணவோ வெளியில் செல்கிறார். அவர் தேவையற்ற பயணம் செய்வதில்லை. அங்கு இங்கும் அவசியம் இல்லாமல் முனிவர் அலைஞ்சிட்டு இருக்க மாட்டார், எல்லாருக்கும் தெரியாது. அவர் பகல் நேரத்தில் மட்டுமே செல்கிறார். பகல் நேரத்தில் தான் அவங்க நடந்து போகணும் தெரியும் உங்களுக்கு. அந்த பொழுது விழுந்துருச்சுன்னா அதன் பிறகு போக மாட்டாங்க தெரியும். விளக்கு வெளிச்சத்தில் கூட அவர் செல்வதில்லை, ஏன்னா அது சிற்றுயிருக்கு இன்னலை வர வைத்துவிடும் என்பதால். இது வியவகார சமிதி. இது வந்து நடந்து கொள்வதிலே நம்முடைய உடல் சம்பந்தமான அந்த சமிதி. அதுக்கு நிச்சய நயத்தில் பார்த்திங்கன்னா, தன்னுடைய இயல்பான மேலான ஆன்மாவில் திளைத்தல், யாருக்குமே தொல்லை கொடுக்கக்கூடாது, எந்த சிற்றுயிர்க்கும் இன்மை கொடுக்கக்கூடாது என்ற உணர்வினை மனதிலே கொண்டு வந்து அந்த குணத்தை தான் ஆக்கிரகம் செய்து கொள்ளுதல், அதைத்தான் வந்து சமிதி என்று சொல்வார்கள். அது நிச்சய நயத்திலே அவ்வாறு சொல்வார்கள். இந்த நடை என்பது விவகாரம், உலக வழக்கு. ஆனால் அதற்கு காரணமாக இருக்கக்கூடியது உயிர்களுக்கு இன்னல் தரக்கூடாது என்பதால் அது நிச்சய நயம். அதை கூட நம்ம மேர்மந்திர புராண பாடலில் குறிப்பிட்டிருக்கார் பாருங்கள். ஒரு முனிவர் அவருடைய இதற்கு செல்லும்போது, சரியா சென்று உணவுக்காக செல்லும் பொழுது, காற்றெதிர் இன்றி மண்ணில் கண்ணுகத்தளவு நோக்கி மாற்றினை எரியும் நூல்வாள் வாய்ப்பிடி நடப்பதே போல். எப்படி போகிறான்றதை அதை பாருங்கள். காற்று எதிர்காற்றில் போக மாட்டாங்களாம். அவர் நமக்கு வாமனாச்சாரியார் சொல்கிறார். அதை எதிர்காற்றிலே அவர் செல்வது கிடையாது, காற்று போகின்ற திசையில் தான் நடப்பாங்கன்னு புதிய கருத்தாக நமக்கு சொல்கிறாங்க பாருங்கள். காற்று எதிர் இன்றி மண்ணில் கண் நுகத்தளவு, அதாவது நுகத்தடின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அளவுக்கு நோக்கி மாற்றினை எரியும் நூல்வாள் வாய்ப்பிடி நடப்பதே போல். ஒரு
யானை, ஒரு யானை வந்து வால் இருக்கு இல்லையா, அந்த வாளினுடைய நுனியில் வாழை படுக்க போட்டால் அந்த கூரான பகுதி மேலே ஒரு யானை எப்படி நடந்து செல்லுமோ, அதாவது ஒரு நூல் போட்ட மாதிரின்னு சொல்லுவாங்க இல்லையா, நேர் பாதையிலே செல்வது, அவ்வாறு அது நடந்து சென்றதாக அதிலே கூறுகிறார். ஏற்ற நான் மீனொடு ஏகும் பிறையன இல்லந்தோறும், அதாவது நட்சத்திரத்து கூடவே அழைச்சிட்டு போகுமா நிலவு. அந்த நிலவு வந்து நட்சத்திரத்தோடு சென்று ஒரு இடங்களுக்கு செல்வது போல் அந்த எந்த வீடுன்னெலாம் பார்க்க மாட்டாங்க, அப்படியே ஒவ்வொரு வீடாக கடந்து அவர் சென்றார் என்று அந்த முனிவருடைய நடையை பற்றி நம்ம மேருமந்த புராணத்திலே வாமனாச்சாரியார் கொடுத்துருக்கிறத பார்க்குறோம். அதுதான் ஈரியா சமிதி. பாஷா சமிதி, அதாவது வசனத்திலே கவனமாக இருத்தல், பேச்சிலே கவனமாக இருத்தல். பேசின்ன ஹாச கக்கச பரணாந்த அப்ப சம்சியம் வயனம் பரிசத்தா ச பரஹிதம் பாசா சமிதி வதந்தச என்று நியமச்சாரம் 62 கூறுகிறது. அதில் என்னென்ன செய்யக்கூடாது என்பதனை அது தமிழில் அப்படியே கொடுக்காங்க பாருங்கள். பேசினா புறங்கூறுதல், களவு, அதாவது கோல் சொல்கிறது, ஒரு இடத்துல இருந்து கோல் சொல்லிகிட்டு இருக்கிறது, புறங்கூறுதல். ஹாசன்னா சிரிப்புன்னா சாதாரண சிரிப்பு இல்லை, கேலி செய்து சிரித்தல். கக்கச கடுமையான வார்த்தைகளை சொல்லுதல். பரணாந்த பழி. சம்சயம் சம்சயம் தன்னைத்தானே புகழ்ந்து கொள்ளுது. இது போன்ற பேச்சுகளையெல்லாம் பேசுவது, அது வந்து பேச்சினை தவறாக அமைத்து கொள்வது, இவற்றையெல்லாம் தவிர்ப்பது தான் பாஷா சமிதி. அதாவது பாஷையில் பேசுவதிலே கவனமாக இருத்தல். எதை விடணும்? புறங்கூறுதல், கேலி சிரிப்பு, கடுமையான வார்த்தை, பழி சொல்லுதல், ஒருத்தரை பற்றி தன்னைத்தானே புகழ்ந்து கொள்ளுதல், இதெல்லாம் இருக்கக்கூடாது என்று இந்த காதை சொல்கிறது. நார்மலாக பார்த்தீங்கன்னா நமக்கு நம்முடைய தேவர் பெருமான் கூட திருக்குறளிலே அதை பற்றியெல்லாம் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. நிறைய எல்லாமே சொல்லலாம் திருக்குறளிலிருந்து. அது வந்து பதிவு விரிவாகிடுன்றதால ஒரு சில நம்ம அதையும் படிக்கணுன்றதுக்காக நம்ம இதில் சொல்ல வரோம். இன்சொல் இனி தீன்றல் காண்பான் எவன் சொல்லோ வன்சொல் வழங்குவது. அதாவது இன்சொல்லை பேச வேண்டும், வன்சொல் கூடாது என்பதற்காக திருக்குறளில் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, அறம் கூறான் அல்ல செய்யணும் ஒருவன் புறங்கூறான் என்றல் இனிது. தர்மத்தை பேசிகிட்டு இருக்கான் ஒருத்தன் அப்படின்னா கூட நல்லதான், தப்பில்லை. அந்த தர்மத்தை பேச முடியலன்னா கூட பரவாயில்லை, மௌனமாக இருந்துரு, புறம் கூறாத, கோல் சொல்லாத என்று நமக்கு தேவர் பெருமான் அதிலே சொல்கிறார். நீங்கள் வந்து தர்மத்தை தரம் கூறான்னு அல்ல செய்யணும், என்னால் தர்மம்லாம் சொல்ல முடியாதுங்க அப்படின்னு நீ சொல்கிறத பற்றி தப்பே கிடையாது. நீ பேசாமல் இருந்துடலாம், அடுத்தவங்களை பற்றி புறம் சொல்லாமல் இருந்தால் போதும். பிறன் பழி கூறுவான் தன் பழி உள்ளும் திறன் தெரிந்து கூறப்படும். பிறர் பழியை பற்றி பேசிகிட்டு இருப்பான், தனக்கு வந்து பழி இருப்பதை பற்றி அவனுக்கு தெரியாது, அவன் செய்கின்ற தவறு அவனுக்கு தெரியாது, மற்றவங்க தவறை பற்றி அவன் சொல்லிட்டுருப்பான். இதில் ஒரு எழுத்து பிழை இருக்குது, அதை பொறுத்து கொள்ளவும். அதனால் பிறன் பழி கூறுவான் தன் பழி உள்ளும் திறன் தெரிந்து கூறப்படும். இதன் பொருள்கள்லாம் வெளிப்படையாக இருக்குது, இருந்தாலும் ஒரு உதாரணத்துக்காக எடுத்து இதில் காமிச்சிருக்கேன். இதுதான் வந்து நம் பேச்சிலே கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்காக. ஏஷனா சமிதி. ஏஷனா என்றால் உணவு ஏற்பதிலே கவனமாக இருக்க வேண்டும். கத காரித அனுமோத நரகிதம் தக பாசுகம் பசத்தம் ச தின்னம் பரேன பத்தம் சம்புத்தி ஏசனா சமிதி. ஒரு செயலை செய்யும்போது அதில் 3 ஸ்டேஜ் இருக்குது, நம்ம ஏற்கனவே கூட அதை பார்த்துருக்கோம். கத காரித அனுமோதன என்று பிராகிருதத்திலே சொல்கிறார்கள். சமஸ்கிருதத்திலே வரும்போது கிருதம் காரிதம் அனுமோதம் என்று சொல்வார்கள். தமிழிலே சொன்னால் செய்தல், செய்வித்தல், உடன்படல், அதாவது செய்ய அனுமதித்தல் என்று 3 வகையாக சொல்வார்கள். அதைத்தான் இந்த இடத்துல சொல்கிறார். தானே செய்தாலும் தவறு,
பிறர் மூலமாக செய்தாலும் தவறு, செய்ய அனுமதித்தாலும் தவறு என்கின்ற அந்த 3 குற்றங்கள் இல்லாத சீரான பிறர் தரும் உணவை அமைதியாக பெற்றல் உணவு பெறல் அறநடைமுறை. உணவு பெறல் என்பதுதான் ஏஷனா, அந்த அறநடைமுறை என்று இதிலே நமக்கு உரை நூலாசிரியர் கூறுகிறார். செயல்களினுடைய வழிகள் 3. மனம், மொழி, உடலால் நம்ம செயல் செய்கிறோம், அது 3 வகை. அடுத்தது நம்ம இப்போ பேசின செய்தல், செய்வித்தல், உடன்படல், கிருதம், காரிதம், அனுமோதம், அது 3. அதனால் ஒரு செயல் எப்படி நடக்கிறதுனா 9 வகையான வழிகளிலே நடக்கும். எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அது மனதால் செய்வோம், மொழியால் செய்வோம், இல்லை உடலால் செய்வோம், தானே செய்வோம், இல்லை பிறரை வச்சு செய்வோம், இல்லைனா பிறர் செய்வதற்கு நம்ம அனுமதி கொடுப்போம். இந்த மாதிரி தான் இருக்கும். இது 9 வழி. அந்த 9 வழிகளிலும் கூட பிறர் தரும் உணவை மட்டுமே ஏற்பவர். தனக்கு தானே அவர் செய்து கொள்வது கிடையாது, தெரியும். அதே போல் தனக்குன்னு குறிப்பிட்ட அந்த உணவை விளக்கியவர். இந்த முனிவர் வரப்போற அவங்க இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஒரு வீட்டில் நினச்சி அவங்க செய்து வைத்தால் அதை தெரிந்து கொண்டு அங்கு போய் உணவேற்பதும் முனிகளுக்கான அந்த இலக்கணத்திலே வருவது கிடையாது. அவர் வழக்கமாக தெரியும் உங்களுக்கு, அவர் சரியாக வரும்போது யார் அவர்களுக்கு அந்த நவதா பக்தியோடு உணவை தருகிறார்களோ அதை ஏற்றுக்கொள்வார். அதனால் தனக்குன்னு குறிப்பிட்ட அந்த உணவை விளக்கியவர். அதனால தான் அது உணவு சுத்தம் என்று அதை சொல்வார்கள். அதை நவகோடி சுத்தம் என்றும் நூல்களிலே குறிப்பிடப்பட்டிருப்பதையும் நாம் தெரிந்து வைத்துக் கொள்வது நல்லது. அதுக்கு பேர் நவகோடி சுத்தம் என்பது. இப்போ தானம் தருபவர்களுக்கு ஒரு 9 குணம் இருக்கணும் அப்படின்னு இருக்குது. அவங்கக்கிட்ட தான் ஏற்றுக்கணும், அவங்கக்கிட்ட தான் உணவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சிரத்தா, துஷ்டிர், பக்திர், விஞ்ஞான், அலுத்ததா, க்ஷமா, சத்தியம், யஸ்யதே சப்த. 9 குணத்தை 7 வகையான குணங்களை சொல்கிறார். நம்ம 9 தவற போட்டிருக்கேன். 7 வகையான குணம். சிரத்தை, அதாவது அக்கறையோடு கொடுக்கணும். துஷ்டி, சந்தோஷத்தோடு தரணும். பக்தியோடு கொடுக்கணும். பகுத்தறிஞ்சு கொடுக்கணும். அவங்களுக்கு எந்த உணவு ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதை பகுத்தறிந்து கொடுக்க வேண்டும். அலுப்தா, அதாவது மீதப்படுத்தும் எண்ணம் இல்லாமல், கஞ்சத்தனம் இல்லாமல் கொடுக்கணும். அவங்களுக்கு என்ன உணவு கொடுக்கணும்னு ஒரு முடிவு பண்ணியிருக்காங்களோ அதை முழுமையாக கொடுக்கணும். ஏற்றுக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு தெரியும் எவ்வளவு ஏற்றுக்கலான்னு. ஆனால் அதை மிச்சப்படுத்துகிற எண்ணத்தோடு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து மீதி நிறுத்தி வைக்கணுன்ற எண்ணம் இல்லாதவர்களாக இருக்க வேண்டும். பொறுமையாக கொடுக்க வேண்டும். அந்த உணவினை உண்மையானதாக அவர்களுக்கு எந்த விதமான மறைச்சும் சொல்லாமல், அவர்களுக்கு விருப்பம் இல்லைன்னா கூட நம்ம இதை கொடுத்தா பரவாயில்லையே, இதை சாப்பிட்டா அவருக்கு நல்லா இருக்கணும்லாம் நம்ம நினைக்கக்கூடாது. அவர் என்ன ஏற்றுக்கிறாரோ அதைத்தான் கொடுக்கணும். அந்த உண்மையோடு அதை கொடுக்க வேண்டும். அதில் தானம் தருவதற்கான குணம் 9ன்னு தவறாக எழுதிட்டால் கொஞ்சம் அவசரத்தில் சில தவறுகள் நடந்திருக்கின்றன இந்த பதிவில். அதை 7ஆக மாற்றிக்கொள்ள வேண்டும். அதே போல் நவதா பக்தியை பற்றி சொல்லும்போது சிவகசிந்தனுடைய உரைநூலில் ஒரு உதாரணம் கொடுத்துருக்காரு அந்த உரைநூல் ஆசிரியர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, எதிர்குழல், இடம் நனி காட்டல், கால் கழி, அதிர்பட அரிச்சனை, அடியின் வீழ்ந்தரல், மதுரணன் மொழியோடு மனமெய் தூயராய். மனமெய் தூயராய் உதிர்கணம் வினைகி என உண்டியேந்தினர். உண்டி உணவு, அதை கையில் வைத்திருப்பவர்கள் எதிர்கொள்ளல். அவங்கள அத்தனை சொல்லுவாங்களா இல்லையா, அவங்கள எதிர்கொண்டு அழைக்கணும். இடம் நனி காட்டல், உயர்ந்த இடமாக அவர்களை அமர வைக்க வேண்டும். இடம் நனி காட்டல். கால் கழி, அவர்களுடைய கால்களுக்கு முதலிலே அவர் கால்களை கழுவிவிட வேண்டும். அதிர்பட அர்ச்சனை, மிக உயர்ந்த குரலிலும் பலரும் கூடி அர்ச்சனை செய்ய வேண்டும் அவருக்கு. அடியின் வீழ்ந்தர்கள், அவர்கள் அடிகளிலே விழுந்து வணக்கம் செய்ய வேண்டும். மதுர நன்மொழி, மொழி இனிமையாக இருக்க வேண்டும். மனம் சரியான விதத்திலே இருக்க வேண்டும். மெய் தூயராய், மனமும் தூய்மையாக இருக்க வேண்டும், மெய்யும் உடலும் தூய்மையாக இருக்க வேண்டும். என்ன எண்ணத்தோடு கொடுக்கணும்? உதிர்க நம் வினை, இவருக்கு உணவு கொடுப்பதால் நம்முடைய வினைகள் உதிரட்டும், நிர்ஜரையாகட்டும் என்று சொல்லி உணவினை கொடுக்க வேண்டும். இது ஏற்றுக்கொள்பவருடைய, அந்த உணவு தருபவருடைய அந்த
பக்தியோடு உணவை தர்றாங்க இல்லையா, நவதா பக்தியோடு, அந்த நவதா பக்தியினை இதில் குறிப்பிடும். இதெல்லாம் வந்து நம்ம இந்த ஏஷனா சமிதியின் போது தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்பதால் கூடுதலாக இதில் நம்ம கலந்து செய்திருக்கோம். அடுத்தது ஆதான நிக்ஷேபனா சமிதி. ஆதான நிக்ஷேபனான்னா பொருள்களை எடுத்தல் வைத்தல் அப்படின்ற பொருள். நமக்கு இதில் கொஞ்சம் காலம் 25 நிமிடங்கள் ஆகிடுச்சு. அதனால் அடுத்த பதிவிலே நம்ம இது தொடரலாம். ஆதான நிக்ஷேபனா சமிதி மற்றும் 3 குப்திகள் இருக்கின்றன, அவற்றையும் கூட நம்ம அடுத்த பதிவிலே தொடர்ச்சியாக காணலாம் என கூறி நாம் இந்த 3வது காதையினுடைய 2வது பகுதியிலே நாம் அவற்றை பார்க்கலாம். வாய்ப்புக்கு நன்றி. ஜெய் ஜினேந்திரா. அனைவரும் இந்த நல்லறம் என்ற இந்த யூடியூப் சேனலில் இதை தொடர்ச்சியாக நான் பதிவிட்டு வருவதனை ஆதரவு கொடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது தொடர்ச்சியாக பார்க்கவும், மேலும் அது ஆர்வம் உள்ளவர்கள் யாராவது இருப்பவராக தெரிந்தால் வேறு குழுக்களிலே கூட இந்த லிங்க்கை நீங்கள் பதிஞ்சிங்கன்னா அவங்களும் கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஒரு சிலர் இது பற்றி கேட்டதால் இந்த குழுவிலே நான் பதிகிறேன். யூடியூப் நேரடியாக பார்த்தா எல்லாருக்குமே தெரியும். ஆனால் குழுவிலே பதிஞ்சால் கொஞ்சம் அந்த லிங்க்குக்கு போகிறதுக்கு வசதியாக இருக்குன்னு வாட்ஸ்அப் குழு 5 குழுக்களிலே நான் பதிந்து வருகிறேன், 7 குழுவில். மற்ற குழுக்களிலே இருந்தாலும் இதை மற்றவர்களுக்கும் இதை பகிருமாறு கேட்டுக்கொள்கிறேன். தன்னுடைய ஆதரவுக்கு நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. ஜெய் ஜினேந்திரா.